ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெப்பர் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம். எல்லாமே வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான். என்னென்னு பார்த்துடலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்காக வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சமாக, பட்டை கொஞ்சமாக, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். எல்லாமே வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் தான். டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். மிளகு 1.5 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ வெயில் டைமாக இருக்கிறதுனால ஹீட்டுன்னு சொல்லி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுதேன். இதுக்கு எண்ணெய் அதிக அளவு தேவையில்லை. எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கிடுறேன். பட்டை நல்லா பொரிஞ்சுக்கிடட்டு. இந்த ரெசிப்பியில் நம்ம மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரி எந்த தூளும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் எண்ணெய் அதிகமாக குடிக்காது. நம்ம சேர்க்குற எண்ணெய் அப்படியே அடியில் தங்கிரும். அதனால் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது பட்டை பொரிஞ்சதும் அதில் கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்து அதை கிள்ளி அதையும் சேர்த்தாச்சு. அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 பெரிய வெங்காயம், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் ரொம்பவே சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் திரும்பியுமா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சிக்கனை ஏற்கனவே மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 2-3 தண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயிலேயே இந்த சிக்கன் நல்லா வேகணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கலாம். நம்ம எண்ணெயில் வதக்கும்போது இந்த சிக்கன்லேருந்து லைட்டாக தண்ணி விடும். தண்ணி எந்த அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் மட்டும் இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி சேர்க்குற கிளிப் மிஸ் ஆகிருக்கு. இந்த டைம்லேயே நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டு. அப்பப்போ எடுத்து லைட்டாக கிளறிக்கலாம். இப்போ சிக்கன் 3/4 பங்கு வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எடுத்தோம்ல, மிளகு, சீரகம், சோம்பு, அந்த மசாலா பொடியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு எல்லாமே ஒவ்வொரு டீஸ்பூன் எடுத்து நம்ம பவுடர் பண்ணோம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகு 1.5 டீஸ்பூன் வரைக்குமே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிம்லே தான் வச்சு நம்ம வேக வைக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா வற்றிட்டு சிக்கனும் நல்லா வெந்துட்டு சிக்கன்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இப்போது லாஸ்ட்டாக நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சுவையான கோழி மிளகு வறுவல் ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. நல்லதை சாப்பிடுங்க, நலமாயிருங்க.